கூடியிருக்கின்ற கழகத்துடைய போர்வாள்களே, கழக கண்மணிகளே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கலைத்துறையைச் சேர்ந்த அன்பு சகோதரன் அஜய் ரத்னம, சகோதரி, எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, நான் வந்து இலக்கியம் படிக்கலை, தொல்காப்பியம் படிக்கலை. 5000 ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த மொழிக்கு எவ்வளோ பவர்னா 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்துச்சு. அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யாருக்கு இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது. அவர் சொன்னார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன். அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போனால் அவ்வளோ வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. அப்படிப்பட்ட இந்த மொழி நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் திணிக்க வேணாம், ஊற்ற வேணாம், வேண்டாம். ஏன்னா இது நான் பேசுகிற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார், பெரிய ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் என்று சொன்னார், என் மொழி இப்போ நார்த் இந்தியனு, உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசனத்தை பார்த்து என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு. அவர் பேரை சொல்லுவதும் கூட இப்பவும் இருக்காரு. ஒரு ஐபிஎஸ் தமிழே தெரியாது, தமிழ் தானே கற்றுக்கணும். அந்த வடிவேல் பேசுகிற பார்த்து வடிவேல் வசனத்தை கேட்டு எங்க சொல்லி பொண்டாட்டி இங்கே நீ சொல்லு இப்படியே சொல்லி 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 கொடுத்து 4 வரைக்கும் விட்டு அது சூப்பராக எங்களுக்கு தமிழ் பேசுறது என்னோட நல்லா பேசுதான் அந்த அம்மா. கொண்டாடிட்ட போன கொடுத்துட்டாரு, அதுக்கிட்ட பேச. இப்படி எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு போல கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம், வேற மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கலாம். இங்கிலீஷ் சும்மா கனெக்டட், சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். அது என்ன இருக்குது, அது வேற எதுக்கு யூஸ் ஆகும், நம்ம அதுக்கு யூஸ் ஆகும் போயிடும். இங்கே அப்படி இல்லை, சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது, அடையாளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி தங்கமான மொழி. நான் அரசியல் பேசலை, அரசியல் கிடையாது, நான் பேசுறது என்னுடைய மொழி. இந்த திமுக மேடையில் இருந்து பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் இருந்து பேசியிருக்காங்க. திமுக மேடை மட்டும் இல்லை, தமிழுடைய மேடை, தமிழ்நாட்டுடைய மேடை. அந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல, என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமெண்ட் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுறீங்க, ஆனால் அது கிடையாது. என்னது என்ன சொன்னாங்க, வாங்கி கொடுங்க, டைம் ஆயிடுச்சா என்ன ஜாலியாக அவ்வளோ எனக்கு திக்கு நான் திடீர்னு ஐயா பொய்யான்னு ஒரு சொல்லுங்க. அது மாதிரி நம்ம உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு பொன்னான முதலமைச்சர் நம்ம இருக்கான். மறுபடியும் சொல்றேன், அவர் இன்னும் பாருங்களேன், அவர் இன்னும் வெற்றி மேல வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார், அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். நம்முடைய முதலமைச்சர் இந்த தமிழ் தாய் பெற்ற செல்ல பிள்ளைவர். அவர்னால இந்த மொழிக்கு ரொம்ப நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழிக்கு என்றைக்குமே எந்த கேடு வராதுங்கிறது எங்கள் ஆத்தா மேலே சத்தியமாக இருக்கிறது. நீரோடி கையால் சொல்றோம், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும். அவர் இன்னும் இளமையாக இருந்து அவங்க விட்டுப்பத்தி சொன்ன மாதிரி அவர் தன்னுடைய தந்தை வயசெல்லாம் அவர் கடக்கணும். அவர் கடந்து நிறைய மக்களுக்கு நிறைய பணி செய்யணும். அவர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன், அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது, அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கும் ஒரு மூத்த பிள்ளை, ஒரு தகப்ப மாதிரி அவர் இந்த அளவுக்கு இந்த போராடி ஜெயிக்கிறாருன்னா எவ்வளோ எந்நேரம் பார்த்தாலும் பண்ணிதாங்க. ராத்திரி ஒரு தூக்கமே கிடையாது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறாரு. அவர் பார்த்தா இங்கே போய்கிட்டு இருக்காரு, அங்கே போய்கிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காருங்க, மக்களுக்கு பணி செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவர் நீரோடி பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழணும்.
எங்க அண்ணன் ஏற்றி வச்ச எங்க ஐயனார் திருவேற்றுடைய ஐயனார் சத்தியமாக்குறேன். நீ ஓடி வந்து அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க சார்பாக அவர் வந்து பேசிக்கிறேன். வணக்கம், நன்றி. அதாவது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு பிறந்த நாளுங்க நான் இங்கே வருவேன். அதே மாதிரி இவரை வந்து இப்போ இருக்க மாதிரியே அவர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எங்கள் அண்ணன் இவர் எல்லாருமே நீ ஓடி வாழணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களெல்லாம் நம்மள பார்த்து பெருமையாக இருக்கு. அதாவது ஒரு இதில் ஒரு பழைய படத்தில் ரஞ்சன் பாடுவார். ஒரு படத்தில் ஒரு குதிரை போடுவார். அது அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதில் ஒரு பாடம் அன்பான பாட்டு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. வழியினிலே எத்தனையோ மேடுவெள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே. வழியிலே எத்தனையோ நெடுவெள்ளம் உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே. அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாருமே இந்த பாட்டை மனசு வச்சுங்க. இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும், மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கு. 2026 இதேதான். ஆமா, அவர் ஜெயித்தாங்க. அவர் நிறைய ஏகப்பட்டு ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர் கையால் சொல்றதோட நல்லா இன்னும் ஒரு நல்லா மக்களுக்கு நிறைய செய்வார். அதாவது சொன்னதையும் செய்யறாரு, சொல்லாதையும் செஞ்சுருக்காரு. சொன்னதுல 10% தான் இருக்கு, சொல்லாதான் எக்கச்சக்கம் போய் செஞ்சுருக்காரு. அதனால அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவர் வாழ்க வாழ்க ஐயா, நீ ஓடி பல்லாண்டு நம்ம வாழணும். நன்றி, நன்றி, வணக்கம்.